ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் கசிவு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஓடிடியில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோ எம்எஸ் பாஸ்கர் ஒரு 80 வயசு தாத்தாவாக வராரு. இவர் அந்த கிராமத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், எதுக்கும் அசர மாட்டார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆடி ஆடி ஓடி எல்லாத்துக்கிட்டையும் வம்புழுத்துக்கிட்டு ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் கீழே விழுந்து உடம்பு சரியில்லாத போயிடும். அவருக்குள்ள பல ரகசியங்கள், மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கும். இதை எப்படியாவது சம்மந்தப்படுத்தவங்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் இவர் படுத்த படுக்கையாக இருப்பார். உடனே அவங்கள கூப்பிட்டு அந்த ரகசியமாக சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் என்னவோ மாறுச்சு. அந்த ரகசியம் என்ன, இறுதியில் இவரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே எம்எஸ் பாஸ்கர் அவங்களுடைய கேரக்டர் தாங்க திறம்பட சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு வயசானவங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு நல்லா காமிச்சிருக்காங்க. அது கிராமத்தில் இருக்கிறவங்கள எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படியெல்லாம் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் கடைசி வரைக்கும் படம் ஃபுல்லாகவும் வருது. அவங்கள ஃபாலோ பண்ணால் அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீல் குட்டாக எமோஷன் நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஈஸியாக இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஓரளவுக்கு சோகமாக இருந்தால் அந்த ஃபீலிங்ஸ் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்தில் காமெடியில் வரும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி வரும், அதெல்லாமே நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் அந்த கிராமத்தை அழகாக சூப்பராக செமையாக காமிச்சிருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்குலாம் அந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் நல்ல ஒர்த்தான மூவி தான். அதே சமயத்தில் பயங்கரமான ஃபைட்டு சீக்வன்ஸு அப்படி இப்படின்ட்டு வேணும் அப்படிங்கிறது இந்த படம் சுத்தமாக பிடிக்காது. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஃபீல் குட் ரேஞ்சில் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல்ஸ் சந்திப்போம்.